10 மாவட்டத்தில் கடுமையான கனமழை பொறுத்தவரை இன்றைக்கு எதிர்பார்க்கப்படுது. பகல் நேரத்துல பல இடங்கள்ல பார்த்திருப்பீங்க, வெயில் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கும். நேற்றைக்கே சொல்லியிருந்தோம் 2 டிகிரி செல்சியஸ் அதாவது இயல்பான வெப்பநிலையிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் உயர்ந்து காணப்படும் என்று சொல்லி ஏற்கனவே அறிவித்தபடி பல இடங்கள் கடலோர பகுதிகள், உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், டெல்டா என பெரும்பாலான தமிழகத்தில் இருக்கக்கூடிய அநேக மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்திருதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக மே மாதங்களில் எப்படி அந்த வெயிலுடைய தாக்கம் சற்று அதிகமாக இருக்குமோ அதுபோல அந்த வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நம்மளால் இன்னைக்கு உணர முடிஞ்சிருக்கும். பல இடங்களில் மழைக்கான அறிகுறி இப்போ இல்லாத ஒரு சூழ்நிலையாக கூட இருக்கலாம். இரவு நேரம் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அதிகரிக்கக்கூடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 10 மாவட்டத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக சூறையாடும். அது எந்தெந்த இடங்கள், எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம். தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. அப்போ தான் மழையிலேருந்து தப்பிக்க முடியும். இதில் 10 மாவட்டங்கள் கனமழைன்னு சொல்லியிருந்தாலும், இன்னும் நம்ம துல்லியமாக பார்க்க போனால் 17 மாவட்டங்களில் மழை வாய்ப்பு இருக்குது. அதில் மீதமுள்ள 7 மாவட்டங்கள் வெறும் அந்த மிதமான மழை, சாரல் மழையாக பதிவாயிட்டு போகும். பெருசாக அந்த அளவுக்கு எதுவும் பாதிப்புகள் எதுவும் இருக்க போகிறதில்ல. அதனால் 10 மாவட்டங்கள் மிக முக்கியமாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் மீதமுள்ள ஒரு 7-8 மாவட்டங்கள் இருக்குது. அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். அந்த லைக் பட்டன் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனுக்கு கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழகத்தில் அடுத்து வரும் சில மணி நேரங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் தீவிரம் அடையும். மாவட்டத்தினுடைய பட்டியல் நம்ம போயிடலாம். கனமழை எச்சரிக்கை முதலாவதாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம். ஆச்சரியமாக இருக்கும், என்னது திருச்சியில் மழை வரப்போதா அப்படின்னு. மழை வாய்ப்பு இருக்குது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில். குறிப்பாக தாத்தையாங்கார்பேட்டை, சமயபுரம், லால்குடி போன்ற இடங்கள், ஸ்ரீரங்கம், இங்கெல்லாம் பரவலாக மழை பொழிவுகள். இரவு நேரத்தில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பரவலாக மழை வாய்ப்புகள் சற்றே அதிகரிக்கக்கூடும். திருச்சியில் எடுத்துக்கிட்டோன்னா எல்லா இடத்துலையும் கனமழை இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான வானிலை இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான வானிலை இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. திருச்சியை பொறுத்த வரைக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் கனமழையும், திருச்சியினுடைய தெற்கு பகுதிகள், இந்த மணப்பாறை பக்கம்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கெல்லாம் லேசான மழை, மிதமான மழையாக மட்டும்தான் இருக்கும். திருச்சியினுடைய வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் மிதமான மழை பொழிவுகள், அதாவது கனமழையாக, அது வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் சற்று கனமழையாகவும், திருச்சியினுடைய தெற்கு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவாகவும் ஆங்காங்கே எதிர்பார்க்க முடியும். பரவலாக கணிசமாக சில இடங்களில் மழை பொழிவு அதிகரிக்கும். அதுக்கப்புறம் அரியலூர், ஜெயங்கொண்டம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இரவு நேரம் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். நேற்றை கூட கமெண்ட் செக்ஷனில் அரியலூர் பற்றி கேட்டிருந்தீங்க. மழை வாய்ப்புகள் அவ்வப்போது விட்டு விட்டு பதிவாகும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் வலுவான மழையே இருக்குது. இந்த டிவேலூர், கீழ்பெண்ணாத்தூர், அவலூர்பேட்டை, போலூர், வந்தவாசி, சேத்பட்டு, ஆரணி, செங்கம் போன்ற இடங்களில் இப்போ வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். பகல் நேரத்தில் என்னப்பா இது வெயில் இப்படி கொளுத்துது, முடியல அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். ஆனால் இரவு நேரம் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து உள் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரும்பாலும் மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் கணிசமாக அந்த வடக்கு பகுதி, திருவண்ணாமலையில் அந்த வடக்கு பகுதியில் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் ஓரளவு கனமழையே நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பாக அமையும். அதுக்கப்புறம் விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம், விக்கிரவாண்டி, மயிலம், இது போன்ற பல இடங்கள், திருக்கோயிலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் கனமழை காத்திருக்கு விழுப்புரத்தில். அதே மாதிரி கடலூர் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் கனமழை எதிர்பார்க்கலாம். குறிஞ்சிப்பாடி, குள்ளஞ்சாவடி, பன்ருட்டி போன்ற இடங்கள், பன்ருட்டி கூட நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க. மழை வாய்ப்புகள் இருக்குது கடலூர் மாவட்டத்தில். இப்போ சொல்கிற மாவட்டங்கள் பொறுமையாக கேளுங்க. அதுக்கப்புறம் இந்த வானிலை அறிக்கை முடிஞ்சதுக்கப்புறம் சந்தேகம் இருந்துச்சுன்னா மட்டும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். முடிஞ்சவரை எல்லா மாவட்டத்தையும் நம்ம பார்த்துருவோம். கடலூர் மாவட்டத்தில் குறிப்பாக வேப்பூர், திட்டக்குடி, பெண்ணாடம், நெய்வேலி, விருத்தாச்சலம், பன்ருட்டி, வடலூர், சேத்தியத்தோப்பு, புவனகிரி, சிதம்பரம் உள்ளிட்ட பெரும்பாலான கடலூர் மாவட்டத்தில் நல்ல ஒரு பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பும், அதே மாதிரி கள்ளக்குறிச்சி மாவட்டம், சின்னசேலம், தியாகதுர்க்கம், சங்கராபுரம் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பொழிவு ஆங்காங்கே அதிகரிக்க தொடங்கிடும். அப்போ செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் அதே மாதிரி அடுத்து மழை வாய்ப்பு அதிகரிக்கும். மேல்மருவத்தூர், மதுராந்தகம், மகாபலிபுரம், தாம்பரம், கிளாம்பாக்கம் இந்த பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, பழவேற்காடு உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக இடிமின்னல் காணப்படும். சில இடங்களில் கனமழை, சில இடங்களில் மிதமான மழையாக இருக்கும்.
அதுக்கடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரவலாக இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு. புதுக்கோட்டையில் வந்து பகுதியான மழை இருக்கும். அதாவது மாவட்டத்தில் சில இடங்களில் மிதமான மழை, சில இடங்களில் சற்று கனமழை. அதாவது ஓரளவு ஒரு 3 சென்டிமீட்டர் அல்லது ஒரு 4 சென்டிமீட்டர் அளவுக்கு கணிசமான ஒரு கனமழையாக பதிவாகக்கூடும். தஞ்சாவூர், திருவாரூரை பொறுத்த வரைக்கும் 2 மாவட்டமும் தெற்கு பகுதி தான். அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, அதே மாதிரி திருத்துறைப்பூண்டி, நன்னிலம், இது போன்ற தஞ்சாவூர், திருவாரூரை பொறுத்தவரை தெற்கு பகுதிகளில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் சற்று கணிசமாக அதிகரிக்கக்கூடும். இப்போ சொன்ன இந்த மாவட்டங்களில் நல்ல ஒரு பரவலாக நல்ல ஒரு கனமழை கூட எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த மிதமான மழை நிறைய பகுதி இருக்குது. மிதமான மழை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், இது போன்ற நிறைய மாவட்டங்கள் இருக்குது மிதமான மழையில். அதனால் இப்போ சொன்ன மாவட்டங்கள் நீங்கள் மிதமான மழையில் எதிர்பார்க்கலாம். தென் மற்றும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை 1 சென்டிமீட்டரில் நிறைய மழை காத்திருக்கு. அதாவது ஒரே 1 சென்டிமீட்டர் தான் இருக்கும், நிறைய மழை பொழிவு காத்திருக்கு. அதேமாதிரி 2 சென்டிமீட்டர் நிறைய இடங்களில் மழை பெய்யும். 4 முதல் 5 சென்டிமீட்டர் மட்டும் இப்போ சொன்ன அந்த கனமழை எச்சரிக்கையில் ஒரு மாவட்டத்தினுடைய லிஸ்ட் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த பட்டியலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 10 மாவட்டங்கள் போல். புதுச்சேரியில் மழை இருக்குது. நிறைய பேர் புதுச்சேரி பற்றி கூட கேட்குறீங்க. புதுச்சேரி பகுதிகளில் மழை வாய்ப்பு இருக்குது. இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு சற்றே கணிசமாக அதிகரிக்கக்கூடும். தொடர்ந்து மிதமான மழை குறித்தும் நம்ம பார்த்தோம். தென் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை காத்திருக்கு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியிலும் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே பகுதியாக மிதமான மழை பொழிவு காத்திருக்கு. கடலோர மாவட்டங்களில் அறிவிக்கப்படாத இடங்களிலும் மிதமான மழை கிடைக்கும். அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த காஞ்சிபுரம், அதைத் தொடர்ந்து சென்னை பகுதிகள், சென்னையும் காஞ்சிபுரமும் மிதமான மழை, செங்கல்பட்டு, திருவள்ளூரில் சற்று வலுவான கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். எது எப்படியோ கணிசமாக மேகக்கூட்டங்கள் மாலை நேரங்களுக்கு பிறகு தீவிரமடையும். இரவு நேரம் மழை பொழிவுகள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா இரவு நேரத்திலையும் நிறைய இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக பதிவாகும். கடந்த 24 மணி நேரத்திலும் நேற்று மாலை நேரங்களில் வானிலை அறிக்கை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. கிட்டத்தட்ட நிறைய மாவட்டங்களில் மழை பதிவாயிருக்கு. நேற்று மாலை நேரங்களில் 18 மாவட்டத்திற்கு கனமழைன்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் மழை வந்ததுன்னு போட்டிருந்தீங்க. ஒரு சிலர் மட்டும் மழை வரலன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் பெரும்பாலும் நம்ம அறிவித்த மாவட்டங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட மழை வந்துருச்சு. அதே போல் இன்றைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் நல்ல ஒரு மழை தீவிரம் காணப்படும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்னதான் ஒரு பக்கம் மழை பொழிவு இருந்தாலும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் உள் மாவட்டங்களிலும் தென் மாவட்டத்திலும் கணிசமாக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். இந்த சமநிலை பகுதிகள், இந்த சமவெளி பகுதிகளில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக உள் மாவட்ட பகுதிகளில் பல்வேறு இடங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறத விட வெயில் தாக்கம் பொறுத்தவரை 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேரங்களில் சற்று உயர்ந்து காணப்படும். மழை பொழிவும் இருக்கும். ஆனால் அது வந்து பெரும்பாலும் மிதமான மழையாக உள் மாவட்டத்தில் பார்க்கப்படுது. திருவண்ணாமலை போன்ற இடங்களில், திருவண்ணாமலை வடக்கு பகுதி, வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட இந்த இடங்களில் மட்டும் பகுதியாக ஒரு மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுது நண்பர்களே. அதனால் வெயிலின் தாக்கமும் கணிசமாக அதிகரிக்கும். அதே சமயங்களில் அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழையும் ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை நீடிக்கும். நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மலை பகுதிகளில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழையும் எதிர்பார்க்க முடியும். ஆகவே நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒருவேளை எந்த மாவட்டத்தையாவது நம்ம விட்டுருந்தோம் அப்படின்னா அங்கே வானம் ஓரளவு மேகமூட்டமாக தான் இருக்கும். என்னுடைய மாவட்டத்தை நீங்கள் சொல்லலை ப்ரோ அப்படின்னா, இந்த ஈரோடு, திருப்பூர் போன்ற இடங்கள்லாம் வானம் ஓரளவு மேகமூட்டம், பகலில் வெயில் தாக்கம் சற்றே கணிசமாக அதிகரிக்கும். அறிவிக்கப்படாத பகுதிகள், அறிவிக்கப்படாத மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம், பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும். லைக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்.